நண்பர்களே, இன்றைக்கி இந்தியன் 2 படத்துடைய மூவி ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்தியன் 2 உடைய மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஓரளவுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு கீழே அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் 2 படத்துடைய கதைக்களம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே தெரிஞ்சுது என்ன கதைக்களம் செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கும், அதுதான் இருக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் தூங்கிட்டாங்க செகண்ட் ஹாஃபில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு கதைக்களமே இல்லாத ஒரு படமாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அவர்கள் நாட்டில் இருக்க ஊழல்களில் பார்க்கும்போது அவருக்கு கோபமாக வருது. அதை தடுக்க பார்க்குறாரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த ஊழலெலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அப்போ சித்தார்த் கிட்ட பேசும்போது சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்தியன் தாத்தா நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்தியன் தாத்தா கூப்பிட்டாங்கன்னா அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார், இந்த நாட்டில் இருக்க ஊழல் எல்லாமே மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி சித்தார்த் என்ன பண்ணுறாருன்னா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாவில் கம்பேக் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லி போடுறாரு. ஸோ அதனால் இந்தியன் தாத்தா இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அங்கே தைவான்லேருந்து தாய்பே என்ற நகரத்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு கிளம்பி வராரு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்றது தான் கதை. அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்தியன் 1ல் நடித்த கமல்ஹாசன் அவர்கள்லாம் இந்த படத்துலேயும் இந்தியன் தாத்தா நடிச்சிருக்காரு. பெரிய அளவில் காமெடிகள்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பாட்டு 2 பாட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அது மனசில் கூட நிற்கல. ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பாட்டு என்ன பாட்டுன்னா, ஒரு கவர்ச்சியான ஒரு பாட்டு இருந்தது. அது நல்லா இருந்தது. இந்தியன் தாத்தாவை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாட்டு கூட கொஞ்சம் மனசில் நிற்கலை. இருந்தாலும் பரவாயில்ல. இந்தியன் தாத்தாவை காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாட்டு வந்திருக்கும். ஸோ அது ஒரு கவர்ச்சியான ஒரு பாட்டாக நல்லா இருந்தது. அடுத்ததாக இன்னொரு பாட்டு இந்தியன் தாத்தா கம்பேக் இந்தியாவுக்கான தாத்தாக்கான ஒரு பாட்டு வந்திருந்தது. அதுக்கடுத்து இந்தியன் தாத்தா வராரு. வந்துட்டு நீங்கள் இந்த ஊழலெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள நீங்கள் தான் சரிப்படுத்தணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் ஊழல் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்களே சரி பண்ணலாம். அப்போ சரி பண்ணுறது மூலமாக உங்கள் எல்லாருமே இந்தியாவில் எல்லாருமே ஊழலுக்கு எதிராக மாறி ஒரு நல்ல நாடாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா சொல்கிறாரு. அதுக்கடுத்து கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணார், பெரிய அரசியல்வாதி ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அவரை கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசன் சொல்கிறாரு. இவர் இந்தந்த ரீசன்னால் நான் கொலை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. உதாரணமாக குஜராத்தில் தங்கத்திலே செஞ்ச டாய்லெட்டை மலம் கழிக்கிற ஒரு பெரிய பணக்காரர் போயிட்டு கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு எப்படி இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வர்மக்கலை யூஸ் பண்ணி அவர் கொலை பண்ணுறாங்க. வர்மக்கலைன்றது இந்த படத்து மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனிதரை வர்மக்கலை பயன்படுத்தி எப்படி வேணால் மாற்றலான்ற விஷயத்தை குதிரை மாதிரி ஓடுறதாவோ இல்லை கொலை பண்ணுறதாவோ எப்படி வேணால் வர்மக்கலை யூஸ் பண்ணி மாற்ற முடியுன்றதை இந்த படத்தில் தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன். ஸோ உண்மையிலுமே இப்போது ஒருத்தருக்கு நம்ம வர்மக்கலை மூலமாக டச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குதிரை மாதிரியோ வேறு ஒரு ஆள் மாதிரியோ மாறுவாங்கன்னு தெரியல. ஆனால் படத்தில் பார்க்கறது அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. வர்மக்கலைன்றது எப்படி வேணால் மாற்றலாம். அதாவது ஒரு ஆளை பொம்பளையாக மாற்றுற அளவுக்கு கூட வர்மக்கலை அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. படத்தில் ஒரு சீனுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம். அது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நிறையா கொலை பண்ணிட்டு வராரு. கொலை பண்ணிவிட்டு சித்தார்த் என்ன கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் குடும்பத்திலே அவர் அப்பா ஊழல் பண்ணுறாரு, பணம் வாங்கிட்டு ஊழல் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஒரு பொண்ணு
இறக்குற சந்தர்ப்பம் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சித்தார்த்தே வந்து அவர் அப்பா வந்து போட்டு கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து அவங்க பையங்களுக்கு தெரியும். உனக்காக தான்டா எல்லாமே நான் செஞ்சேன், நீ வந்து என்னையே போட்டு கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து நீங்கள்லாம் ஊழல் பண்ணுறீங்க, அதனால தான் வந்து நான் ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கதை போகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சித்தார்த்துடைய அம்மா வந்து இறந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து, அதாவது சித்தார்த்துடைய அம்மா வந்து எதனால் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிடுறதுனால, அப்படியே சித்தார்த்துடைய அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிடுறதுனால இவர் இறந்துடுறாரு. இறந்துட்ட பிறகு அம்மா இறந்துட்ட பிறகு சித்தார்த் வந்து அந்த துயரம் தாங்க முடியாமல், இல்லை இதுக்கு சரி கிடையாது, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மக்கள் எல்லாமே இந்தியன் தாத்தாவுக்கு எதிராக வந்து திரும்பிடுறாங்க. கோ பேக் இந்தியன் சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்பயே போடுறாங்க. அந்த பிணம் பதிக்கும் இருக்கிற இடத்துல வந்து இந்தியன் தாத்தா வராரு. அந்த தாத்தா, இந்தியன் தாத்தா கமலஹாசன் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து இல்லை நீ வேணாம் சித்தார்த் சொல்கிறார். சித்தார்த்தும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து, இல்லை நீங்கள் வேண்டாம், இந்த ஊருக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, மக்களும் எல்லோரும் வந்து திருத்த ஆரம்பிச்சிடுறாங்க. திருத்த பிறகு அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. போலீஸ் பிடிச்ச பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜர்படுத்தும்போது என்ன பண்ணுறதுன்னா, போலீஸ் வந்து அந்த வர்மக்கலை மூலமாக வந்து ஒரு 7.5 நாளைக்குள்ளே 7.5 மணி நேரத்துக்குள்ளே சாவர மாதிரி ஒரு வர்மக்கலை யூஸ் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் போய் நிற்க வச்சுறாங்க. கோர்ட்டில் நிற்க வச்ச பிறகு இந்த வர்மக்கலை யூஸ் பண்ணி இவரால் மட்டும்தான் அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும், பழிக்க வைக்க முடியும்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஸோ ஜட்ஜிக்கிட்ட கேட்கும்போது, எப்படியாச்சும் வந்து இவரை விடுதலை பண்ணுங்கள், இந்த வாட்டி விட்டுடுங்க, இவர் வந்து பழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவருடைய அப்பா, அதான் போலீஸுடைய அப்பா. அதனால் ஜட்ஜும் வந்து விட்டுடுறாங்க. அப்படியே வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போயிடறேன். அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுது. அவ்வளோதான். மெயினாக வந்து ஊழல் செய்கிறவங்களை வந்து எதிர்க்கிறாரு கமலஹாசன், வராரு. அப்புறம் ஒருத்தர் குடும்பத்துலேயும் நடக்கிற விஷயங்கள் வந்து காமிச்சிருக்காங்க. ஊழல் யார் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க சொல்லி அது ஒரு கதை. அவ்வளோதான் வந்து தவிர்த்து கடைசியில் வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக முடிஞ்சிடுது. பெரிய அளவு கதைக்களம் இல்லை. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் வந்து அதாவது இறந்து இருந்தாலும் அவருடைய நடிப்பு திறமை கச்சிதமாக இருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விவேக் அவர்கள், மனோபலா அவர்கள், ஒருத்தர் வந்து அவரே இருந்திருக்கார். அதாவது எதிர்நீச்சல் நாடகத்தில் நடிச்சிருப்பார். அவருமே வந்து இந்த படத்தில் இருக்கார். மொத்தம் வந்து 3 பேர் வந்து இந்த படத்தில் இறந்த பிறகும் வந்து படத்தில் உயிர்ப்போடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த 3 பேருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். நம்மளே புதுசாக என்னுடைய சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.